அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லையில் எடப்பாடியை நீக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் புது அஜெண்டா. அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமையான இயக்கமாக மாற்றிய பின்புதான் கூட்டணி பற்றி பேச முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக அதிமுகவோடு பேச்சுவார்த்தையை தொடங்க இணக்கம் காட்டி வருகிறார். அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் எங்கே முடக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தானே தவிர பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளிகூட இல்லை. இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றிவிட்டு மீண்டும் பழையபடி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியிலிருந்து வெளியேறுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு இது கைவந்த கலை. தனது கட்சியில் இருந்த மூத்த நிர்வாகியான ஓபிஎஸ் சசிகலாவையே கட்சியிலிருந்து வெளியேற்றியவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த சசிகலாவையே வெளியேற்றியவர். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் கூட்டணிக்கு சென்று எதை செய்ய முடியும்? தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை யாருமே நம்புவதில்லை. அதன் வெளிப்பாடுதான் அவரது தொடர் தோல்விகள். இதற்கு பயந்துதான் அவர் இடைத்தேர்தலில் கூட போட்டியிடாமல், இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது இல்லை, ஆளும் கட்சியினுடைய அராஜகமான முறையில் நடைபெற்று வருகிறது என கூறினாலும் கூட ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும். மேலும் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல தலைவர்கள் நாம் இடைத்தேர்தலில், அதுவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். மேலும் நமது கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படியே திமுகவுக்கு சென்று விடுகிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியிலும் இதே நிலைமைதான் நடைபெற்றது. தற்பொழுதும் இதே நிலைமைதான் நடைபெற உள்ளது. நாம் ஒரு வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்தால் மட்டுமே எதிர்காலத்தில் அரசியலில் நாம் கோலோச்ச முடியும். இதை நாம் விடுத்துவிட்டு அப்படியே போட்டியிடாமல் புறக்கணித்து கொண்டே இருந்தால் நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் கூட திமுகவிற்கு வாக்களித்து பழகி விடுவார்கள். பின்பு அதிமுகவிற்கு வாக்களிக்க அவர்கள் மறந்தே போய் விடுவார்கள். இதனை தற்காலிகமாக தடை செய்யவாவது, மேலும் அதிமுக தொண்டர்களினுடைய வாக்கை மட்டுமாவது பெறுவதற்காகவாவது நாம் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி இதனை நிராகரித்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சியும் சமீப காலமாக அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றாலோ அல்லது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றாலோ ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும். அது அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியால் சாத்தியமில்லை. திமுகவிற்கு அடுத்து அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சி அதிமுக தான். எனதான் அதிமுக தற்பொழுது வாக்குகளை இழந்து படுபாதாளத்தில் இருந்தாலும் கூட அதிமுகவோடு மற்ற கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை மற்ற கட்சியினருக்கு உள்ளது. எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, ஐஜேகே போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள் வேறு சில கட்சிகளும் உள்ளது. அதாவது அமமுக போன்ற கட்சிகள். முதலில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். அதிமுகவிற்குள் சசிகலா, ஓபிஎஸ்ஐ கொண்டு வர வேண்டும். டிடிவி தினகரன் தனி கட்சி என அறிவித்து விட்டார். அதிமுகவோடு இனிமேல் இணைய மாட்டேன் என்றும் கூறிவிட்டார். எனவே டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் மட்டுமே தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த முடியும். இந்த கூட்டணி 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தால் வெற்றி நமக்கு சாத்தியமாக இருந்திருக்கும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இதனை கேட்க மறுத்துவிட்டார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டாலும் கூட அண்ணாமலை ஒரு நெருடலாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அண்ணாமலையை நீக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ முதலில் உங்கள் கட்சியை வலிமைப்படுத்துங்கள், ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வாருங்கள், அதன் பின்பு இது பற்றி பேசலாம் என கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்றால் அதிமுகவை உடைக்க மற்றும் ஒரு திட்டம் கையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது வேலுமணி தலைமையில் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் மட்டுமே கலந்து கொண்டார். பொருளாளரும் இல்லாததால் ஆர்பி உதயகுமார், கேபி முனுசாமி போன்றவர்களினுடைய தலைமையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு சட்ட மசோதா நிறைவேற்றத்திற்கு முன்பாகவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக கோஷம் எழுப்பிக் கொண்டே வெளியேறி விடுகிறார். இவரை தொடர்ந்து 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியதாக கூறப்படுகிறது. மீதம் இருப்பவர்களும் வேறு வழியில்லாமல் வெளியேறி சென்று விடுகிறார்கள். எனவே எஸ்பி வேலுமணி சட்டமன்றத்தில் தனி ஆவர்த்தனம் செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அனைத்திற்கும் நாம் பதிலளிக்க வேண்டும்,
சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்து கொண்டே இருந்தால் மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். எதிர்க்கட்சி என்ற முறையில் அனைத்து சட்ட மசோதாக்களுக்கும் நாம் வினா எழுப்ப வேண்டும். சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யாதீர்கள் என கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இவற்றை எதையுமே காது கொடுத்து கேட்காத எஸ்பி வேலுமணி தொடர்ந்து வெளிநடப்பு செய்து வருகிறார் என KP முனுசாமியே ஆதங்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. நன்றி.